மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் இரங்கல் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அண்ணன் சண்முகராஜா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சேலம் மாநகர செயலாளர் அண்ணன் ரகுபதி அவர்களே, தோழர் மோகன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் தோழமை கட்சிகளின் மாவட்ட தலைவர்களே, நிர்வாகிகளே, இங்கே திரளாக கூடியிருக்கும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் மக்கள் தலைவர் வைகோ அவர்களின் சார்பில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சீதாராம் யெச்சூரி அவர்கள் 1952 வருடம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் சென்னையில் சோமயாஜுலு யெச்சூரி மற்றும் கல்பாத்தி யெச்சூரி தம்பதியருக்கு மகனாக பிறக்கின்றார். அதன் பிறகு அவர்களுடைய குடும்பம் பணி நிமித்தமாக ஹைதராபாத் செல்கின்றது. தன்னுடைய பள்ளி கல்வியை ஹைதராபாத்தில் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தொடர்கின்றார். பள்ளி இறுதியாண்டு படிப்பினை டெல்லியில் உள்ள பிரசிடென்ட் எஸ்டேட் என்கின்ற அந்த பள்ளியில் சிபிஎஸ்இ முறையில், நம்முடைய அண்ணன் சொல்லியதை போல் சிபிஎஸ்இ முறையில் தேர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே முதல் மாணவனாக, அகில இந்தியாவிலே முதல் மாணவனாக சீதாராம் யெச்சூரி அவர்கள் தேர்ச்சி பெற்றார் என்று சொல்லிக் கொள்வதில் நான் கடமையாக கருதுகின்றேன். பள்ளி கல்வியை முடித்த பிறகு செயின்ட் ஸ்டீபன்ஸ் கல்லூரியில் பிஏ எக்கனாமிக்ஸ் பயில்கின்றார். பிஏ எக்கனாமிக்ஸில் அவர் கோல்டு மெடலிஸ்ட், தங்க பதக்கத்தை வெல்கின்றார். அதன் பிறகு எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஜேஎன்யூவில் உலக புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் பயில்கின்றார். அதிலும் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட். அதன் பிறகு அதிலேயே முனைவர் பட்டம், பிஹெச்டி, டாக்டரேட் பட்டத்திற்காக அந்த ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியிலேயே மேற்கொண்டு படிக்கின்றார். அந்த சமயத்தில் தான் நெருக்கடி நிலை அமலாகின்றது. அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து போராடியதன் விளைவாக அவர் கைது செய்யப்படுகின்றார். அவருடைய அந்த டாக்டர் பட்டம் பெறுகின்ற கனவு கலைந்து போகின்றது. அந்த ஜேஎன்யூவில் அவர் படித்த காலத்தில் மாணவர் அமைப்பின் தலைவராக இருந்த பொழுது நம்முடைய அண்ணன் வெங்கடபதி அவர்கள் சொன்னதை போல அவருக்கும் அந்த மாணவர் அமைப்புக்கும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் நடந்த அந்த ஒரு யுத்தம், அந்த கான்ஃபரண்டேஷன், அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது குறித்து நான் சில கூடுதல் தகவல்களை, அண்ணன் சொல்லியதற்கு மேல் சில கூடுதல் தகவல்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த யூனிவர்சிட்டியினுடைய வேந்தராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்பு ஒரு தீர்மானம் போடுகின்றது. ஆனால் அவர் செய்ய மறுக்கின்றார். துணைவேந்தர் நாகு என்பவரை அந்த யூனிவர்சிட்டிக்குள் உள்ளே விட இந்த மாணவர் அமைப்பு மறுக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டியை மூடுங்கள், வகுப்புகள் நடக்கக்கூடாது, விடுதிகளை மூடுங்கள், உணவகங்களை மூடுங்கள் என்ற உத்தரவை மீறி அங்கே இருக்கின்ற அந்த பேராசிரியர்களும் அந்த மாணவர்களும் அந்த நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் தலைமையில் அந்த கல்லூரியை நடத்துகின்றார்கள். அந்த பேராசிரியர்கள் வகுப்புக்கு சென்று பாடம் எடுக்கின்றார்கள். அதே போல மெஸ் நடக்கின்றது. 40 நாட்கள் கவர்மெண்ட்ல இருந்து எந்த சப்போர்ட் இல்லாம பொதுமக்கள்கிட்ட உதவி வாங்கி பொதுமக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பிளக்கார்ட்ஸ், அந்த தோள்களில் அந்த கழுத்தில் அந்த பட்டைகளை அணிந்து கொண்டு பிளக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி வந்து the university is functioning, the VC is on strike அப்படிங்கிறாங்க. அதாவது துணைவேந்தர் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க, பட் யூனிவர்சிட்டி நடந்துட்டு தான் இருக்கு, நீங்க எங்களுக்கு உதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உதவி வாங்கி கிட்டத்தட்ட 40 நாட்கள் அரசாங்கத்தை எதிர்த்து அந்த போராட்டத்தை நடத்தி, அந்த போராட்டத்தின் இறுதியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்திரா காந்தி அவர்களின் இல்லத்தை நோக்கி பேரணியாக செல்லுகின்றார்கள். அந்த பேரணி இந்திரா காந்தியின் இல்லத்தில் நுழைய முற்படுகின்றது. அதை தடுக்கின்றார்கள். அதை தொடர்ந்து ஒரு 5 பேர் மட்டும் வீட்டுக்குள்ள வாங்கங்கிறாங்க. இல்ல எல்லாரும் நாங்கள் இருக்கிறோம், எல்லாரும் தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அம்மையார் கீழே இறங்கி வராங்க. அந்த அம்மையார்ட்ட சீதாராம் யெச்சூரி அவர்கள் அந்த தீர்மானத்தை நகலை காட்டுறாரு, படித்து காட்டுகின்றார். அதை தொடர்ந்து அந்த அம்மையார் எதுவும் சொல்லாமல் மேலே ஏறி சென்று விடுகின்றார்கள். 2 நாட்கள் கழித்து அந்த பதவியை ராஜினாமா பண்றாங்க. அந்த போட்டோ, அந்த சீதாராம் யெச்சூரி மற்றும் இந்திரா காந்தி அவர்கள் அந்த இருக்கின்ற அந்த கான்ஃபரண்டேஷன், அது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு புகைப்படம். அதே போல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய 1974 இவர் உறுப்பினராக சேர்றாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக
பிரசிடென்டாக வருகின்றார். இதுலேயும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த எஸ்எஃப்ஐனுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் அதுவரை கேரள மாநிலத்திலோ அல்லது மேற்கு வங்க மாநிலத்திலோ இருந்து மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருக்கின்றார்கள். இவர் மட்டும்தான் முதல் தலைவர். கேரள மாநிலத்தை சேராதவர், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை சேராதவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். 1975ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்கின்றார். பல பதவிகளை அலங்கரிக்கின்றார். சென்ட்ரல் கமிட்டி உறுப்பினராக இருக்கின்றார். அதே போல பொலிட் பியூரோ மெம்பராக இருக்கின்றார். 2015ஆம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் நடந்த பார்ட்டி காங்கிரஸில் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். போட்டியின்றி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். மீண்டும் இரண்டாவது முறை 2018ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மூன்றாவது முறை மீண்டும் 2022ஆம் ஆண்டு தேசிய பொதுச் செயலாளராக மூன்றாவது முறை தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். 3 முறை அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதே போல ராஜ்யசபா எம்பியாக 2005ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை இந்திய மேலவையின் உறுப்பினராக மிகவும் திறமையாக செயல்படுகின்றார். நகைச்சுவை கலந்த அவருடைய உரைகள் மிகவும் பிரபல்யம் பெற்றவை. அவற்றில் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் 1996 வந்ததாக இருக்கட்டும், அந்த கூட்டணி ஆட்சியினுடைய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுப்பதில் இவரும் ப. சிதம்பரம் அவர்களும் முக்கிய பங்காற்றி இருக்கின்றார்கள். அதே போல 2004ஆம் ஆண்டு மற்றும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த கூட்டணி ஆட்சிகளிலும் அதை ஒரு செக்யூலர் கவர்மெண்டாக, ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்டாக, ஒரு ப்ரோ பீப்புள் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்டாக அந்த கவர்மெண்ட் செயலாற்றியதில் மிகவும் முக்கிய பங்கு வகித்தவர் நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல அவர் சொன்ன ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அந்த மேற்காசியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், அதாவது அந்த பாலஸ்தீன், சிரியா போன்ற இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த தீவிரவாதத்துக்கான காரணம் என்ன, அந்த ஃபண்டமெண்டலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படைவாதத்துக்கான காரணம் என்ன என்று அவர் எழுதுகின்ற அந்த குறிப்புகளில் அவர் சொல்லுகின்றார், அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தினுடைய இராணுவ தலையீடுகள், அவர்களுடைய மிலிட்டரி இன்டர்வென்ஷன்ஸ் தான் இந்த ISIS போன்ற அமைப்புகள் உருவாவதற்கு காரணம். அவர்களுடைய அந்த மிலிட்டரி இன்டர்வென்ஷன்ஸ் இல்லைன்னா இந்த அமைப்புகள்லாம் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை.